ஓம் சாந்தி 15/9/2024 அவ்யக்த பாப்தாதா அவ்யக்த முரளி 31/12/2001. இந்த புத்தாண்டில் வெற்றி அடைபவராகுக எனும் வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னை வெளிப்படுத்துதலை அருகே கொண்டு வாருங்கள். இன்று புதிய யுகத்தை படைக்கக்கூடிய தந்தை தனது மாஸ்டர் புதுயுக படைப்பாளர் குழந்தைகளுடன் புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளார். புத்தாண்டு கொண்டாடுவது, இதை உலகில் அனைவரும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். புதிய யுகத்திற்கான மகிழ்ச்சி ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் உள்ளது. புதிய யுகம் வந்தே வந்துவிட்டது என்பதை புரிந்துள்ளீர்கள். உலகினர் ஒரு நாள் புத்தாண்டை கொண்டாடுகிறார்கள். நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை சங்கம யுகம் முழுவதும் கொண்டாடுகின்றீர்கள். புத்தாண்டில் ஒருவருக்கொருவர் மகிழ்ந்த பரிசுகளை வழங்குவார்கள். அதுவும் என்ன பரிசு? சிறிது நேரத்திற்கான பரிசு. புதிய யுகத்தை படைக்கும் தந்தை உங்களுக்காக என்ன பரிசு கொண்டு வந்துள்ளார்? பொன்னான பரிசு. அந்த பொன்னான பரிசில் பொன்னான யுகம். அங்கே இயல்பாகவே எல்லாமே பொன்னாகவும் புத்தம் புதியதாகவும் இருக்கும். இன்னும் சிறிது நேரத்திற்கு பிறகு புத்தாண்டு ஆரம்பமாகும். ஆனால் எல்லாம் புதியது ஆகாது. உங்களுடைய புதிய யுகத்தில் இயற்கையும் புத்தம் புதியதாக ஆகிவிடும். ஆத்மாவும் புதிய ஆடையை அணிந்து கொள்ளும். ஒவ்வொரு பொருளும் புதியதாக சதோ பிரதானமாக பொற்காலம் ஆகும். புத்தாண்டை கொண்டாடும் உங்கள் மனதில் புத்தியில் புதிய யுகம்தானே நினைவில் வருகிறது. புதிய யுகம் நினைவு உள்ளதா? இன்றைய புதிய வருடம் நினைவு உள்ளதா? பாப்தாதா முதலில் வாழ்த்து தருகிறார். புதிய யுகத்திற்கு பிறகு அத்துடன் புத்தாண்டிற்கான வாழ்த்தை தருகிறார். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளீர்கள். கொண்டாடுங்கள், நன்கு கொண்டாடுங்கள். பாப்தாதா மூலமாக கிடைத்துள்ள அழியாத பரிசுக்காக அழியாத வாழ்த்தை கொண்டாடுங்கள். எப்போதுமே ஒருவருக்கொருவர் சுப பாவனை எனும் வாழ்த்தை வழங்குங்கள். இதுவே உண்மையான வாழ்த்து. வாழ்த்து வழங்கும் போது தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ்கின்றனர். உண்மையான உளபூர்வமான வாழ்த்து என்பது ஒருவருக்கு ஒருவர் மீதான உளமார்ந்த நல்லாசி மற்றும் நல்விருப்பங்கள் எனும் வாழ்த்து ஆகும். சுப பாவனை என்பது அத்தகைய ஒரு வாழ்த்து ஆகும். ஒருவர் எப்படிப்பட்ட பாவனை உள்ளவராக இருந்தாலும், தீய பாவனை உள்ளவராக இருந்தாலும் அவரையும் நல்ல பாவனை உள்ளவராக மாற்றிவிடும். சுபாவமும் மாறிவிடும். உண்மையில் சுபாவம் என்ற சொல்லின் பொருளே ஆத்மாவின் பாவனை, அதாவது சுப பாவனை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இதையே அழியாத வாழ்த்தாக வழங்கிக் கொண்டே இருங்கள். யார் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் நீங்கள் அனைவருக்கும் சுப பாவனையை கொடுங்கள். அழிவற்ற ஆத்மாவின் அழியாத ஆத்மீக நிலையில் நிலைத்து இருப்பதால் ஆத்மா மாற்றமடைகிறது. ஆக இந்த புதிய ஆண்டில் விசேஷமாக என்ன செய்வீர்கள்? தன்னிலும் பிறரிலும் சேவையிலும் புதிய ஆண்டு என பெயர் சொன்னாலே ஏதேனும் புதுமையாக செய்ய வேண்டும் தானே. என்ன புதுமை செய்வீர்கள்? ஒவ்வொருவரும் தனக்குள் புதுமைக்கான திட்டத்தை வைத்துள்ளீர்களா? இப்போது புத்தாண்டை மட்டும் கொண்டாடலாமா? சந்திப்பை கொண்டாடினோம், புத்தாண்டை கொண்டாடினோம். புதுமைக்காக என்ன திட்டம் தீட்டினோம்? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எதிரில் இருப்பவர், உள்நாடு வெளிநாட்டில் இருப்பவர், அறிவியல் சாதனங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு இருப்பவர், பார்த்து கொண்டு இருப்பவர் அனைவருக்கும் இந்த ஆண்டு சமயத்திற்கு ஏற்ப விசேஷமாக இதை அறிவுறுத்துகிறார்.
பாப் தாதாவும் அனைவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அனைவரும் ஓய்வாக ஆனந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாப் தாதா மிக பிரியமான மிக இனிமையான அகிலமெங்கும் உள்ள குழந்தைகளுக்கு இதைதான் கூறுகிறார். தனது இந்த பிராமண வாழ்வில் அமிர்த வேளை முதல் இரவு வரையிலும் சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள், வருமானத்தை அதிகரியுங்கள். ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கு ஏற்ப தமது திட்டத்தை அமையுங்கள். பிராமண வாழ்வில் கிடைத்துள்ள பொக்கிஷங்கள் யாவும் ஒவ்வொன்றிலும் சேமிப்பு கணக்கு, வருமான கணக்கு அதிகமாக வேண்டும். ஏனென்றால் இன்று பாப்தாதா முழு ஆண்டிற்குமான அனைத்து குழந்தைகளின் கணக்கின் முடிவை பார்த்தார். என்ன பார்த்தார்? தெரிந்து இருப்பீர்கள், ஆசிரியர்களும் தெரிந்து இருப்பீர்கள், இரட்டை அயல் நாட்டவர்களும் தெரிந்து இருப்பீர்கள், மகாரதிகளும் தெரிந்து இருப்பீர்கள், இரட்டை அயல் நாட்டவரும் தெரிந்திருப்பீர்கள். சேமிப்பு கணக்கு எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு உள்ளதா? என்ன சொல்வது? நீங்களே சொல்லுங்கள். ஏனென்றால் பாப்தாதாவிற்கு தெரியும் அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிக்கும் நேரம் இந்த சங்கம யுகம் மட்டும்தான். இந்த சிறிய யுகத்தில் எவ்வளவு சேமிப்பு செய்வீர்களோ அதற்கு ஏற்ப கல்பம் முழுவதும் பலனை அடைவீர்கள். உங்களது ஸ்லோகன் உள்ளது அல்லவா? அது என்ன ஸ்லோகன்? இப்போது இல்லையேல் எப்போதும் இல்லை. அப்படியானால் என்ன? இப்போது இல்லையேல் எப்போதும் இல்லை. இந்த ஸ்லோகன் புத்தியில் நன்றாகவே உள்ளது. ஆனால் உள்ளத்தில் நினைவில் இருப்பதும் மறப்பதும் ஆகிறது. அனைத்திலும் மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த பிராமண வாழ்வின் உயர்ந்த ஆதாரம் சங்கல்பம், சமயம், சக்திகள், ஞானம் எனும் பொக்கிஷங்கள். மேலும் ஸ்தூலமான செல்வம் எனும் பொக்கிஷம் பொதுவானது. ஆக பாப்தாதா பார்க்கிறார், பிராமணர்கள் ஒவ்வொருவரும் சிரேஷ்ட சங்கல்பம் மூலமாக தனக்கும் சேவையிலும் சிரேஷ்டமாக ஆக்க முடியும். இப்போது இதில் கவனம் செலுத்த வேண்டும். பிராமணர்களான உங்களுடைய ஒரு உயர்ந்த நல்லெண்ணத்தில் அவ்வளவு சக்தி உள்ளது. ஆத்மாக்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தரவல்லது. சங்கல்ப சக்தியின் புகழை இப்போது எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு உயர்த்தலாம். அறிவியல் சாதனமான ராக்கெட் தொலைவில் இருந்தபடியே எங்கு வேண்டுமோ எப்போது வேண்டுமோ எந்த இடத்தை சென்றடைய வேண்டுமோ ஒரு நொடியில் சென்றடைய வைக்க முடிகிறது. உங்களது உயர்ந்த நல்லெண்ணத்திற்கு முன்னால் அந்த ராக்கெட் எம்மாத்திரம் மிக தெளிவான விதி மூலம் காரியத்தில் செயல்படுத்தி பாருங்கள். உங்களது விதியால் மிக உயர்ந்த செயல் கைகூடும். ஆனால் இப்போது உள்நோக்கு முகமெனும் வட்டியில் அமருங்கள். ஆக இந்த ஆண்டு தமது அனைத்து பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதற்கான திட்டத்தை தீட்டுங்கள். சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள். முழு நாளிலும் தனக்குத்தானே அகநோக்கு முகமாக வட்டியில் அமர்வதற்கு நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுக்கு நீங்களே செய்யலாம், பிறர் செய்ய இயலாது. பாப்தாதா வெளிப்படுவதற்கான ஆண்டிற்கு முன்பே வெற்றிக்கான ஆண்டு என்று கூறுகிறார். வெற்றிக்கான ஆதாரம் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் லாபகரமாக பயன்படுத்த வேண்டும். லாபகரமாக பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். வெற்றி வெளிப்படுத்துவதை தானாகவே கொண்டு வரும். சொல்லால் நன்கு சேவை செய்தீர்கள். ஆனால் இப்பொழுது வெற்றி எனும் வரதானத்தின் மூலம் தந்தை மட்டும் தன்னுடைய வெளிப்பாட்டை அருகே கொண்டு வாருங்கள். பிராமண வாழ்வில் ஒவ்வொருவரும் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பியவர்கள் என்பது ஆத்மாக்களுக்கு அனுபவமாக வேண்டும். இன்றைய ஆத்மாக்கள் அனுபவி மூர்த்தியான உங்கள் மூலம் அனுபவம் பெற விரும்புகிறார்கள். கேட்பதற்கு குறைவாகவும் அனுபவம் செய்ய அதிகமாகவும் விரும்புகிறார்கள். அனுபவத்தின் ஆதாரம் பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கு. இப்போது முழு நாளிலும் இடையிடையே பொக்கிஷம் அனைத்திலும் எவ்வளவு சேமிப்பு செய்தார் என சோதனை செய்யுங்கள். சேமிப்பை பாருங்கள், கணக்கெடுங்கள். ஒரு நிமிடத்தில் எத்தனை எண்ணம் எழுகிறது? எண்ணத்தின் வேகம்
அதிகமானது, எத்தனை பயனுள்ளது, எத்தனை வீணானது, எத்தனை சக்தி வாய்ந்தது, சாதாரணமானது எத்தனை. சோதனை செய்யும் கருவி உங்களிடம் உள்ளதா இல்லையா? அனைவரிடமும் சோதனை கருவி உள்ளதா? ஆசிரியர்களிடம் உள்ளதா? உங்கள் கிளை நிலையத்தில் கணினி, இமெயில் இருப்பது போன்று இந்த சோதனை கருவியும் உள்ளதா? இரட்டை அயல் நாட்டவரிடம் உள்ளதா? வேலை செய்கிறதா இல்லையா? பாண்டவர்களிடம் சோதனை கருவி உள்ளதா? அனைவரிடமும் உள்ளதா? இல்லை என்றால் விண்ணப்பம் செய்யுங்கள். எங்கேனும் அலுவலகம் திறக்க வேண்டும் என்றால் முன்னதாகவே கம்ப்யூட்டர், இமெயில், டைப் மெஷின், ஜெராக்ஸ் மெஷின் வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள் தானே? வேண்டுமல்லவா? அவ்வாறே பிராமண வாழ்க்கையிலும் உங்களது உள்ளம் எனும் அலுவலகத்தில் இந்த எந்திரம் உள்ளதா இல்லையா? பாப்தாதா முன்பு கூட கூறியுள்ளார். இயற்கை என்னிடம் கூறுகிறது, நான் தயாராக உள்ளேன். நேரமும் பிராமணர்களை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறது. பிராமணர்கள் தயாரா? மீண்டும் மீண்டும் பிராமணர்களை வலம் வருகிறது. பாப்தாதா கேட்கிறார், தந்தை மகிழும் வண்ணம் கை உயர்த்தி விடுகிறீர்கள். பாப்தாதாவும் மகிழ்கின்றார். இப்பொழுது ஒவ்வொரு எண்ணம், நொடி, சுவாசம் யாவும் ஆஹா ஆஹா என்று சொல்லும் வண்ணம் எவரடி ஆகுங்கள். ஏன் என்பது அல்ல, ஆஹா ஆஹா. இப்போதெல்லாம் சில நேரம் ஏன் சில நேரம் ஆஹா என்பதாக உள்ளது. சில நேரம் புள்ளி, சில நேரம் கேள்விக்குறி, சில நேரம் ஆச்சரியக்குறியை வைக்கிறீர்கள். உங்கள் மனமும் சொல்ல வேண்டும், ஆஹா ஆஹா. தொடர்பில் வருபவர்கள் பிராமணர்கள், சேவையில் யாவரும் ஆஹா ஆஹா என்று சொல்ல வேண்டும். நல்லது. இன்று கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர் பிரம்மா பாபாவின் ஒரு நல்ல ஆசை. பிரம்மா பாபா கூறுகிறார், எனது பேர குழந்தைகளுக்கு முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். அது என்ன? ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் எப்பொழுதும் ஆன்மீக புன்னகை இருக்க வேண்டும். கேட்டீர்களா? நன்கு காதை திறந்து கொள்ளுங்கள். மற்றொன்று, வாயில் என்றும் இனிமை இருக்க வேண்டும். ஒரு சொல்லும் இனிமை இல்லாமல் இருந்துவிடக்கூடாது. முகத்தில் ஆன்மீகம், வாயில் இனிமை, மேலும் மனம் புத்தியில் என்றும் சுப பாவனை, இரக்கம், வள்ளல் தன்மை. ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்ற வேண்டும். இதை செய்ய முடியுமா? ஆசிரியர்கள் செய்ய முடியுமா? இளைஞர்கள் செய்ய முடியுமா? ஞான சரோவரில் உள்நாடு வெளிநாட்டு இளைஞர்களுக்கான ரெட்ரீட் நடைபெற்றது. பாப்தாதாவிடம் இளைஞர்கள் குழுவை பற்றிய நற்செய்தி வந்தது. பல மடங்கு வாழ்த்துக்கள். நல்ல முடிவு. நன்கு அனுபவம் செய்துள்ளீர்கள். பாப்தாதா மகிழ்கிறார். பாப்தாதாவும் அனுபவங்களை கேட்டார். பிறர் சொல்ல கேட்கவில்லை. நேரடியாகவே பாப்தாதா உங்களுடைய அனுபவத்தை கேட்டார். ஆனால் இந்த அனுபவங்களை அமரபவ எனும் வரதானத்தால் நிலை பெற செய்யுங்கள். என்ன நடந்தாலும் தனது ஆன்மீக அனுபவங்களை எப்போதும் முன்னோக்கி உயர்த்தி கொண்டே இருங்கள். குறைத்து விடாதீர்கள். 3 மாதம் கழித்து மதுவனம் வந்தாலும் வராது இருந்தாலும் 3 மாதம் அயல் நாட்டிலிருந்து வரமாட்டீர்கள். ஆனால் தனது கணக்கை வையுங்கள். பாப்தாதாவிடம் அனுப்புங்கள். பாப்தாதா சரி செய்வார். கணக்கிற்கு ஏற்ப சதவிகிதம் தருவார். சரியா? ஆம். ஒரு கை அசைத்து ஓசை செய்யுங்கள். நல்லது. இன்று வாழ்த்துக்கான நாள். மகிழ்வான செய்தியை பாப்தாதா கேட்டார், பார்த்தார். சின்ன குழந்தைகளும் கிரீடம் அணிந்து அமர்ந்துள்ளார்கள். உண்மையான உள்ளம் உடையவர்கள் அல்லவா? நல்லது. குழந்தைகளின் முடிவும் பாப்தாதா பார்த்தார். வாழ்த்துக்கள். நல்லது. இரட்டை அயல் நாட்டவர், இவர்களுடைய தபாலும் கடிதமும் பார்த்தோம். உற்சாகமான கடிதங்கள். ஆனால் பாப்தாதா ஒரு விஷயத்தை பார்த்தார். சில கடிதங்களில் இருந்தது. சிலர் தனது மிக நல்ல ஊக்கம் உற்சாகமான மாற்றத்தை எழுதியுள்ளார்கள். சிலர் உற்சாகத்தின் கூடவே தனது சோம்பலையும் காண்பித்து உள்ளார்கள். ஒருபோதும் சோம்பலில் வந்துவிடாதீர்கள். உற்சாகமாக இருங்கள். பாப்தாதாவிற்கு ஒன்று சோம்பல், மற்றொன்று மனமுடைதல் பிடிக்காது. எது நடந்தாலும்
வந்தாலும் பெரிய மனம் வையுங்கள். மனமுடைந்து போவது சிறிய உள்ளம் ஆகும். மலர்ந்த உள்ளம் பெரிய உள்ளம். மனமுடைதல் சோம்பல் கூடாது. ஊக்கம் உற்சாகத்துடன் எப்பொழுதும் பறந்து கொண்டே இருங்கள். பாப்தாதாவிற்கு இரட்டை அயல் நாட்டினர் மீது கோடானு கோடி நம்பிக்கை உள்ளது. இரட்டை அயல் நாட்டவர் பாரத தேசத்தவர் மலைத்து போகும் வண்ணம் விந்தை செய்து காண்பிப்பார்கள். அந்த நாளும் விரைவில் வரும் அல்லவா? அந்த நாள் வர இருக்கிறது அல்லவா? அந்த நாள் வருமா? ஆம் என்றுதான் சொல்லுங்களேன். பாப்தாதா முன்னதாகவே வாழ்த்துக்களை தட்டு நிரம்ப தருகிறார். அத்தகைய தைரியத்தை வெளிநாட்டினர் மீது பாப்தாதா பார்க்கிறார். அப்படித்தானே? வெளிநாட்டினர் மீது மிகுந்த நம்பிக்கை. நல்லது. இளைஞர்களும் இருக்கிறார்கள், இல்லறவாசிகளும் அதிகம், குமாரிகளும் அதிகம் உள்ளனர். விந்தையே விந்தை. சரியா? இந்த சிந்தி குடும்பத்தவர்கள் கூறுங்கள், என்ன விந்தை செய்வீர்கள்? பெயருக்கு தான் சிந்தி, ஆனால் பிராமணர்கள் என்ன செய்வீர்கள் கூறுங்கள். பாப்தாதாவின் பெயரை வெளிப்படுத்துவோம். எப்போது செய்வீர்கள்? இந்த ஆண்டில். உங்கள் வாயில் குலாப் ஜாமுன். தைரியமானவர்கள். வரம் தரும் வள்ளல் கூட இருக்கிறார் எனும்போது வரதானம் என்ன பெரிய விஷயம்? நல்லது. இந்த கல்பத்தில் யாரெல்லாம் முதல் முறையாக வந்துள்ளீர்களோ அவர்கள் எழுந்திரியுங்கள். முதல் முறையாக வந்துள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா கூறுகிறார், பின்னால் வந்திருக்கலாம், ஆனால் முன்னால் செல்லுங்கள். உங்களை பார்த்து அனைவரும் மகிழும் வண்ணம் அனைவரின் வாயிலிருந்தும் விந்தை விந்தை என்ற சப்தம் வெளிவர வேண்டும். அத்தகைய தைரியம் உள்ளதல்லவா? முதல் முறை வந்தவர்களுக்கு தைரியம் உள்ளதல்லவா? புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளீர்கள் என்றால் புதுமை செய்து காண்பிப்பீர்கள் தானே? இருந்தாலும் பாப்தாதாவிற்கு குழந்தைகள் அனைவரும் மிக பிரியமானவர்கள். நீங்கள் மிக புத்திசாலியான வேலை செய்தீர்கள். டூ லேட் என்ற பலகை போடும் பொழுது அதற்கு முன்னரே வந்துவிட்டீர்கள். எனவே இந்த அரங்கத்தில் அமரும் இடம் கிடைத்துள்ளது. கட்டிலோ தரை விருப்போ தங்குவதற்கு இடமோ கிடைத்துள்ளது. மிக தாமதம் என்ற பெயர் பலகை போட்டுவிட்டால் வரிசையில் தான் நிற்க வேண்டும். நல்ல வேளை, பாப்தாதாவின் அறிமுகம் உங்களுக்கு கிடைத்துவிட்டது. நல்ல புத்திசாலியான காரியம் இது. நல்லது. உலகின் நாலாபுறமும் உள்ள அனைத்து வெற்றிமூர்த்தி குழந்தைகளுக்கு அனைத்தையும் லாபகரமாக செயல்படுத்தும் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தனது கணக்கை சோதனை செய்து நாளைய படைக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு என்றுமே தனது ஒவ்வொரு அடியிலும் பாபாவை வெளிப்படுத்தும் கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதரின் பேர குழந்தைகளுக்கு பாபா மற்றும் தாதாவின் மிக 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 அதிகமான அன்பு நினைவுகள், வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். பாப்தாதா உள்நாடு வெளிநாட்டு அனைத்து குழந்தைகளுக்கும் புத்தாண்டிற்கான வாழ்த்துக்களை தருகிறார். நாலாபுறமும் உள்ள வெற்றி நட்சத்திரங்களுக்கு பழைய ஆண்டை வழி அனுப்பி புதிய ஆண்டிற்கு வாழ்த்து தரும் சங்கம யுகத்தின் நேரத்தில், சங்கம யுகம் என்றாலே விடை கொடுப்பது, வாழ்த்து வழங்குவது. என்றென்றும் வெற்றி, வெற்றியுடனேயே இருப்பீர்கள். ஒரு பொழுதும் தோல்வி என்பதன் பெயர் அடையாளம் இராது. பாப்தாதாவின் தேடி கண்டெடுக்கப்பட்ட மிக பிரியமான மிக இனிமையான கண்மணிகள் அனைவரும் முதல் எண்ணில் வர வேண்டும். இந்த உறுதியான எண்ணத்துடன் ஒவ்வொரு அடியும் தந்தைக்கு நிகராக எடுத்து வையுங்கள். பல மடங்கு, கோடானு கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப்தாதாவின் மிக மேன்மையான வைரங்களுக்கு வைரக்காலை வணக்கங்கள். ஓம் சாந்தி.
வரதானம். சேவையின் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தின் மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்து மாயையை வென்றவராகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் ஸ்தூலமான குடும்ப வேலைகளுடன் ஆன்மீக சேவைக்காகவும் ஓடோடி எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சேவைக்கான ஊக்கம், உற்சாகம், பாதுகாப்பு சாதனமாகிறது. சேவையில் இணைந்திருப்பவர்கள் மாயையிடமிருந்து தப்பித்து விடுகிறார்கள். மாயையும் பார்த்துவிட்டு இவர்களிடம் நேரம் இல்லை என்று எண்ணி திரும்பிச் சென்று விடுகிறது. எந்த குழந்தைகளுக்கு பாபா மற்றும் சேவையின் மீது அன்பு இருக்குமோ அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான தைரியம் எனும் உதவி கிடைக்கிறது. அதனால் சுலபமாகவே மாயையை வென்று விடுகிறீர்கள். ஸ்லோகன். ஞானம் மற்றும் யோகத்தை தனது வாழ்வின் இயல்பாக ஆக்கிக் கொண்டால் பழைய இயல்பு மாறிவிடும். குறிப்பு. இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை, அகில உலக தியான தினம். பிராமண குழந்தைகள் அனைவரும் ஒருங்கிணைந்து மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை முக்கியமாக திருப்தியின் மணியாகி சுற்றுச்சூழலில் திருப்தி எனும் ஒளிக்கற்றைகளை பரப்புவோம். திருப்தியற்ற ஆத்மாக்களுக்கும் திருப்தியுடன் இருப்பதற்கான சக்தி தருவோம். மனதால் சேவை செய்வோம். ஓம் சாந்தி.